Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு Sanam Shettyயோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து Sanam Shettyயோட மேக்கப் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இது ஒரு கேரளா சாரீ லுக், ரொம்ப எலிகண்டான ரொம்ப சிம்பிளான லுக், பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாரையும் ஈஸியாக புல் ஆஃப் பண்ண முடியும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட Mamaearth மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து நான் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபேஸோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஃபேஸில் நல்லா மிஸ் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகும். என் ஃபேஸ்க்கு நல்லா ஹைட்ரேஷனும் தரும். என் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். நான் எனக்கு ப்ரைமர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மிஸ்க்லரோட ஆரஞ்ச் கன்சிலர் இன் ஷேட் 13 எடுத்து என்னோட அண்டர் ஐஸ், என்னோட பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் சீக்கிரம் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா தரேன். நீங்கள் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸும் பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது அவ்வளோ பிக்மெண்டடாக இல்லை, பட் நல்லா கலர் கரெக்ட் பண்ணுது. உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அங்கேயும் அப்ளை பண்ணி கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த Nykaa ஸ்கின் ஷீல்ட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 14 மேப்பிள் எடுத்துக்கிறேன், மிஸ்டிக் மேப்பிள். ஸோ அதை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பஃப் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபேஸில். சனம்க்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஹெவியான பேஸ் இல்லை, ரொம்ப நேச்சுரலான ரொம்ப லைட் ஒரு மீடியம் கவரேஜ் பேஸ் தான் இருந்தது. அதை நம்மளும் இன்றைக்கி அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணேன். இது ஒரு ஷியர் டு பில்டபிள் கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ கன்சீலருக்கு நான் ஃபிட்மி கன்சீலர் இன் ஷேட் 50 கேஃபே வந்து எடுத்துக்கிறேன். நான் மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுனால இன்னும் என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான இடத்துல தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டிப் ஆஃப் த ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் ஐஸ் கீழே நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் டேபிங் மோஷன் அண்ட் பஃபிங் மோஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்மி கன்சீலர் இன் ஷேட் 40 கேரமல் வந்து எடுத்துக்கிறேன். சனம்க்கு வந்து அண்டர் ஐஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டடாகவே இருந்தது, கொஞ்சம் லெஃப்டடாகவும் இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து என்னோட இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த கியூபிட் போலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் அதே ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும் போதே தெரியும் என்னோட அண்டர் ஏரியா நல்லா ஹைலைட் ஆகுறது. ஸோ ஒரு ஃபேஸ்க்கு ஒரு டெப்த் கிடைக்கும், ஒரு லைட் கிடைக்கும். ஸோ முன்னாடியும் இப்போயும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வெட்டர்னல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து என்னோடய நெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பிக்மெண்டேஷன் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி என்னோட நெக்கை வந்து ஈவன் ஆக்கும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெக் வந்து ஆல்ரெடி ஈவனாக இருந்தால் ஸ்டெப் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதோட கபுக்கி ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து rcma நோ கலர் பவுடர் எடுத்து நான் என் ஃபேஸ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதே ஸ்பஞ்ச் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பேக் பண்ண போகிறேன், செட்டிங்கோட பேக்கிங் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது. எனக்கு என்னோடய டீஸோங்கெலாம் நிறையா ஸ்வெட் ஆகுது. ஸோ அதனால் நான் எக்ஸஸாகவே பவுடர் அப்ளை பண்ணி வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஐ டிட் அ மிஸ்டேக். நான் குழந்தைங்களுக்கு பவுடர் அடிப்பாங்களே அது மாதிரி அடிச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் எக்ஸசிவாக பார்க்காம வந்து அப்ளை பண்ணிட்டேன். என் லிப் சூப்பர் ட்ரையிங்காக இருந்தது. நான் மேக்கப் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலாம் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் லிப் பாம் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னோட ப்ளூ ஹெவன் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வெட் அண்ட் வெல் ஐப்ரோ கிட் இன் ஷேட் ஆஷ் பண்ண எடுத்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சனமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்ச் ஐப்ரோஸ் இருந்தது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன், லைட்டாக ஆர்ச் பண்ணி. என்னோடய ஸ்பாஸ் ஏரியாஸ், என்னோட இன்னர் கார்னர்ஸ் இங்கே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ஸ்ட்ரோக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஐஷேடோக்கு போயிடலாம். ஐஷேடோ பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஐஷேடோ மாதிரி தான் இருந்தது, எதுவும் ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஷன் ஷேட் எடுத்து வந்து நான் வந்து என்னோடய ட்ரான்ஷன் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஐஷேடோ பேலட் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த நியூட்ரல் ஐஷேடோ பேலட் வேணால் நீங்கள் இந்த லுக்குக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து க்ரீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் க்ரீஸ் வந்து இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு, டார்க் ஆக்கி கொஞ்சம் டெப்த் கிடைக்கணும், அதுக்கு தான். ஸோ 2 ஐஸ்லையும் நான் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் சர்க்குலர் மோஷன்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து என்னோடய சாரீ வந்து பார்த்திங்கன்னா கேரளா சாரீ வித் கோல்டன் பார்டர். ஸோ அதனால் வந்து இந்த கோல்டன் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி ஃபிங்கர்ஸ் அலையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஐ லுக் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறோம். சனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒரு டீப்பான வந்து கோல்டு ரிம் ஐஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்.
வாட்டரில் நல்லா திக்காக வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளேயும் ஃபில் பண்ணிக்கோங்க, வெளியும் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து மேலேயும் வந்து ரொம்ப திக்காக வேணாம், கீழே இருக்கிறத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மேலேயும் வந்து நீங்கள் லைனர் வரைஞ்சிக்கணும். நான் அதே கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், காஜலே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஐலைனர் எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. நான் மிஸ்க்ளாரோட சிங்கிள் பிளாக் ஐஷேடோ எடுத்து நான் அப்ளை பண்ண காஜல் மேலே வந்து அந்த ஐஷேடோ யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு டே ஃபுல்லாக வந்து உங்கள் காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் காஜல் வந்து இன்னும் இன்டென்ஸ்ஃபையாக இன்னும் ரொம்ப இன்டென்ஸான பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்னோடய லோயர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் லேஷன் ரெண்டுத்துலேயும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ Maybelline ஹைப்பர்கல் மஸ்காரா எடுத்து லேஷை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் மஸ்காரா இது. ரொம்ப நல்லா கேர்ள் தரும், லேஷஸ்க்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். லோ லேஷனையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விக்லிங் மோஷன்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் லேஷஸ் செப்பரேட்டாக பார்க்க அழகாக இருக்கும். நான் ஆஃப்லைனில் ஃபால்ஸீஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சனமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஒரு விஸ்பி ஃபால்ஸீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரை வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எவ்வளோ அப்ளை பண்ணேன், இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே என்னோடய ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு, மிச்சம் கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ நான் ஸ்டேக்கோக்கி ப்ளஷ் எடுத்து இன் ஷேட் கோரல் சிக் 5 என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சிக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஸ்மைல் பண்ண மாட்டேன் போய் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது. ஸோ ரொம்ப லைட் ஹேண்டாக அப்ளை பண்ணுங்கள் ப்ளஷ். ஏன்னா சனமுக்கு ரொம்ப சட்டிலாக தான் ப்ளஷ் இருந்தது, தெரியவே இல்லை ப்ளஷ் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணி நல்லா பஃப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் லைட்டாக வந்து என்னோடய நோஸ் டிப்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் வெட்டர்வெல் ப்ரான்ஸாக இன் ஷேட் வாட் ஷேடி பீச்சஸ் எடுத்து என் லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது அவ்வளோ வந்து ஒரு டார்க்கான ப்ரான்சர் கிடையாது என் ஃபேஸ்க்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த லுக்குக்கு இது ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ வந்து ப்ரான்ஸோ கான்டரோ வந்து சனம் ஃபேஸில் இல்லை. அதனால நான் Maybelline மாஸ்டர் ஹைலைட்டர் எடுத்து என் ஃபேஸ் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் பயங்கரமாக ஒரு கோல்டன் ஹைலைட் இருந்தது, ரொம்ப டியூவியாக க்ளோயியாக இருந்தது. என்னோடய இன்னர் கார்னரையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய சீக் போன்ஸ் ஒரு குட்டி ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக அந்த கோல்டன் க்ளோ அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் பல்லாடியோ மேட் பான்ஸ் எடுத்து நோஸ் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். நோஸ் நல்லாவே கான்ட்ரா இருந்தது சனமுக்கு. ஸோ ஒரு குட்டி ஆங்கிள் ப்ரஷ் வச்சு நோஸை ப்ரிசைஸாக வந்து நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப ஹார்ஷாக தெரியும். ஸோ ஐப்ரோஸ் வரைக்கும் நான் வந்து எப்பவுமே பிளெண்ட் பண்ணிப்பேன். நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ரோஸி நியூட் லிப் தான் வந்து சனம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. பெல்லாவோஸ் அல்டிமேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் டார்க் ஃபன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி லிப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஷேட் தான் வந்து சனமும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். டஸ்கி ஸ்கின் டோனில் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஆனால் செட் ஆகும் இது. ஸோ இப்போ ஃபேஸை வந்து திருப்பி வந்து என்னோடய ஃபேஸை ஸ்ப்ரே வச்சு நான் வந்து மிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கேக்கினஸ்லாம் இல்லாமல் இருக்கும் அண்ட் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். நான் வந்து ஜும்காஸ் வந்து போட்டுக்கிறேன் அண்ட் வளையல். பிளாக் போட்டு ஸோ லைட்டாக வந்து சனமுக்கு இங்கே மச்சம் இருந்தது. ஸோ அதை நான் மிமிக் பண்ணுறேன் என்னோடய ஐலைனர் யூஸ் பண்ணி. மேக்கப்புக்கு முடிஞ்சது ஃபைனலாக. நெக்ஸ்ட் எந்த சாரியோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பார்க்கணும் அப்படின்றது காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். ஸ்டே டியூன் गाइस. பை பை.